எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாமக தலைவர் அன்புமணி அவர்களுக்கும் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் ஒரு மாபெரும் பிரச்சனை இணையத்தில் ஏற்பட்டிருக்கு. அந்த சர்ச்சை தான் மிகப்பெரிய சண்டையாக பாமக விசஸ் திமுக அப்படின்னு மாறிட்டு இருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த காணொலியில பேச வந்திருக்கும். கரூரில் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி 40 உயிர்கள் போயிடுச்சு. அந்த உயிர்கள் போன பின்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பல சதிகள் பலரால பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அந்த 40 உயிர்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அன்புமணி அவர்கள் அரசியலாக்க கூடாது, இதை நம்ம வருத்தமாக தான் பார்க்கணும் அப்படின்னு அப்போதிலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு. நேற்று ஒரு பேட்டியில அமைச்சர் ஒருவர் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக அழுது நடிச்சாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் பரிந்துரை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருந்தார். இதை பார்த்த பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சங்கடம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்னா அந்த சங்கடத்தை பார்த்தீங்கன்னா பார்த்து அவர் அவருடைய எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் வலைதளத்தில் ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு எழுதியிருந்தாரு. அந்த பதிவு தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறிடுச்சு. அந்த பதிவு கூட பெரிய சர்ச்சை கிடையாது. அந்த பதிவோட இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது தன்னுடைய வளர்ச்சிக்காக இருந்த தகப்பனையே கொச்சைப்படுத்துற அன்புமணி அவர்களுடைய பேச்சை எல்லாம் பெரியதளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்க யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இக்க பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு. அந்த இக்கு தான் பாமக சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்த பேர் பார்த்தீங்கன்னா அன்பில் அவர்களை போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. பாமக சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, பெரும்பகுதியாக பார்த்தீங்கன்னா இந்த 40 உயிர்கள் பார்த்தீங்கன்னா இழந்ததுக்கு திமுகவுடைய பார்த்தீங்கன்னா அலட்சியம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டதோட விளைவாக யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க ஒட்டுமொத்த பேருமே பார்த்தீங்கன்னா போட்டு போலன்னு பார்த்தீங்கன்னா இணையதளத்துல பொழந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் இந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவமா சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவமா மாறி இருக்கு. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா 40 உயிர்கள் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இன்னைக்கு, புரியுதுங்களா? அதுக்காக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா குற்றத்தை நம்ம சுமத்தி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ குறுகலான பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கீகாரம் கொடுத்திருந்தா கூட அங்க பார்த்தீங்கன்னா அவர் அந்த விஷயத்தை நடத்திருக்க கூடாது, புரியுதுங்களா? அவர் நடத்திட்டாரு. வந்த ஒரு 5 நிமிடங்கள்லே இந்த சம்பவம் நிகழ்ந்துருச்சு, புரியுதுங்களா? அதாவது அவர் ஒரு அரை மணி நேரம் பேசி அதற்கு பிற்பாடு இந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தா ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நாம விஜய் அவர்கள் மேல முழு மனதோட போடலாம். அவர் ஏறி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்ச அவர் செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கரூர்ல நடந்தேறுது. இதை எல்லா மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதோடைய பிம்பமாக பார்த்தீங்கன்னா அதற்கு பிற்பாடு நிறைய உயிர்கள் பார்த்தீங்கன்னா மயக்கம் விழுந்துச்சு. அந்த மயக்கம் பற்ற பார்த்தீங்கன்னா பலரை கூட்டிட்டு போறாங்க, அவங்களே உட்காந்து அழுறாங்க. இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் முன்னுக்கு பின் முரணாக நிகழ்ந்த விஷயம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இணையதளத்துல மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா கேள்வியா மாறி போச்சு. இதையெல்லாம் தாண்டி அந்த சம்பவம் நிகழ்ந்த அடுத்த பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அவர் இருந்தார் அப்படின்னா கரூருக்காரரு பக்கத்துல கூட பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாரு, அவர் பார்த்தீங்கன்னா போயிருக்கலாம். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். திருச்சியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 45 நிமிஷத்துல அங்க ரீச் ஆனாருன்றது தான் பலருடைய கேள்வி. அதையெல்லாம் தாண்டி அவர் நடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நடிப்பு, அவர் சொல்றாரு, அவர் பார்த்தீங்கன்னா அந்த பதிவுல நான் மக்களுக்காக தான் அழுதேன், மக்களுடைய துயரத்துக்காக தான் அழுந்தேன், பல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருந்திருந்தா பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிதா பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க, அந்த உயிர்கள் பார்த்தீங்கன்னா போனதை பார்த்து அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா என்னோட மனசு கேட்கல, அதுக்காக தான் அழுதனே ஒழிய நான் நடிக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாரு. அந்த நடிப்பு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவங்கள்ல அவருக்கு இருந்திருந்தா ஒருவேளை இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அன்பில் மகேஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மீதும் இந்த இது மீதும் பார்த்தீங்கன்னா ஒரு இலகன மனசு இருக்கு, அவர் எந்த ஒரு சம்பவத்தை பார்த்தாலும் அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் பெருசா எடுத்திருக்க போறது கிடையாது. பலர் பார்த்தீங்கன்னா இதை ட்ரோலும் பார்த்தீங்கன்னா பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா 68 உயிர்கள் ஒரே நேரத்துல கள்ளச்சாராயத்தால பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இழந்தாங்க. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேர் இறந்தாங்க. 90 பேர் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தால இறந்தாங்க. அந்த விஷயத்துக்காக ஒரே ஒரு துளி கண்ணீர் கூட பார்த்தீங்கன்னா அன்பில் அவர்களுக்கும் வரல, அவருடைய பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கிற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வரல. அப்படி வராத பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னு தான் மக்கள் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, புரியுதுங்களா? அந்த கேள்விதான் மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஷோ நடந்தது. அந்த கூட்ட நெரிசல்ல பார்த்தீங்கன்னா 5 உயிர்கள் பார்த்தீங்கன்னா போச்சு. அதற்காக பார்த்தீங்கன்னா நீங்களோ உங்களுடைய தலைவரோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்ணீர் சிந்தினீங்களான்னு கேட்டா இல்ல. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யாத நீங்க கரூருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏன் செய்யறீங்கன்றது தான் பலருடைய கேள்வி பார்த்தீங்கன்னா எழுந்து நீங்க ஒருவேளை நடிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சுட்டாங்க, புரியுதுங்களா? இது அன்புமணி அவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வைக்கல. அன்புமணி அவர்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்கார் பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்து பார்த்தீங்கன்னா பல இணையதள வாசிகள் பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு பார்த்தீங்கன்னா பொலன்னு பொழந்துட்டாங்க, புரியுதுங்களா? அந்த விஷயத்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில
எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அன்புமணி அவர்கள். வேற ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு திமுக சார்ந்தவர்களும் மற்றவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பேசுற விஷயம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய வேடிக்கையா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனார அவருடைய இறுதி காலங்களில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சுது அப்படின்றது அவருக்கே தெரியும், புரியுதுங்களா? அந்த அரசியலும் எங்களுக்கும் தெரியும், தெரியாமலாம் கிடையாது, இங்க இருக்கிற அனைவருக்குமே தெரியும், புரியுதுங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் ரொம்ப நெருங்கின வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் இருக்கிறார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதவியிலே அவர் இருந்திருக்க மாட்டார். வீரபாண்டியருடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அரசியல் விஷயத்தில் வந்து திமுக தொடர்ச்சி எரிஞ்சதோ அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் அவர்களுடைய குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் எரியப்பட்டிருக்கும். இருக்கிற ஒரு ஃபேக்ட், புரியுதுங்களா? அவருடைய தகப்பனாருடைய நிலைமையும் அப்படிதான் இருந்தது. இதை வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் ஒரு சூழலை வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற தகப்பனை வந்து கொச்சைப்படுத்துற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி இருந்துக்கிட்டு எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நாம என்ன திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் கடந்த ஒரு 6 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா பாமகக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில ஐயா ராமதாஸ் அவர்களை தவிர அன்புமணி அவர்கள் ஏதாவது ஒரு பேட்டியில ஏதாவது ஒரு பதிவுல எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து குறை பேசியோ இல்ல வந்து இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் இதை செஞ்சுட்டார் அதை செஞ்சுட்டார் இவ்வளெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் பேசினது கிடையாது. சரி, அவர் தான் பேசல. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பேசியிருக்காங்கன்னு கேட்டா அவங்களும் பேசல. இப்படி அன்புமணி அவர்களும் பேசல, சௌமியா அவர்களும் பேசாத விஷயத்துல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து தகப்பனை வந்து கொச்சைப்படுத்திட்டார்? நான் கேட்கிறேன், எங்க வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்திட்டார்? அது போன்ற சம்பவமே நிகழலையே. சரி, இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதமாக வியாழக்கிழமையான வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்து பெற்ற பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுத்தினார் அப்படின்னு ஊர் அறியும். இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் எல்லாருக்குமே தெரியும், புரியுதுங்களா? யோகியனுக்கு பிறந்த அயோக்கியன், 35 வயசுல நான் அவனை வந்து மந்திரி ஆக்குனதே தப்பு, நான் அவன் கட்சிக்குள்ள எடுத்துட்டு வந்தது தப்பு, தலைவராக்குனது தப்பு, இப்படி ஆக்குனது தப்பு, அப்படி ஆக்குனது தப்பு, என் காலை பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுந்தாங்க, அன்புமணி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பஃபுன் கூட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சவர், குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டு இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா பெரியவர் தான், ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். இது என்ன மக்களுக்கு தெரியாதா? பண்றது பூரா வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தை சார்ந்த மருத்துவர் ஐயா அவர்கள். அதை அந்த பழிய பூரா வந்து பார்த்தீங்கன்னா மக மேல போட வேண்டிய அவசியம் என்ன? என்ன அவசியம் அப்படின்னா தைலாபுரம் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்லமாக திமுகவுடைய கூட்டணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போக போறாங்கன்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி. இதெல்லாம் வந்து நேரடியான சாட்சி, புரியுதுங்களா? வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களை வந்து புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் திமுகவுக்கு எப்பொழுதுமே வந்து ஏற்பட்டது கிடையாது. ஏன் ஏற்படுது? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியா வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன் நான், புரியுதுங்களா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவா பார்த்துட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அன்புமணி அவர்களுடைய தரப்புல இருக்கிறவங்க ஐயா அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா குறை சொன்னாங்க தான். இதை நானே வந்து பார்த்தீங்கன்னா பல காணொலிகளில் நேரடியாக சொல்லியிருக்கிறேன். அந்த குறைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து ஐயாவை போல வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களை பேசலை. ஏன்னா ஐயா தரப்புல இருக்கிறவங்க அன்புமணி அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்களையும் பேசாத பேச்சுகளே கிடையாது. அவ்வளோ தூரம் கிண்டலும் கேலியும் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்களாம் ஐயா தரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன் நேற்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் உங்களுடைய பதிவெல்லாம் ஷேர் பண்ணி புலகாயுதம் அடைந்தது வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரன் கிடையாது, தைலாபுரத்தை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா அணியினர் தான் வந்து உங்களுடைய பதிவுகள் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி புலகாயுதம் அடைஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தா தைலாபுரத்தை சார்ந்த அணியினர் தான். இது எல்லாருக்குமே தெரியும். என்னது இது சொல்லுங்க பார்க்கலாம். வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்க பெரும்பகுதியான வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஐயா தரப்புக்கு நிக்கல அப்படின்னா ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு தெரியுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் வந்து பின்னாடி போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்குது. வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் அன்புமணி அவர்களுடைய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் திரளாக நிக்குது, பாமக சார்ந்தவர்கள். வேற ஒண்ணுமே கிடையாது, புரியுதுங்களா? ஐயா தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இருந்திருந்தா, உண்மை தன்மை இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி போய் நின்று இருக்கும். இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர் பின்னாடி தான் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. ஆனால் அவர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்தி வந்து நான் தான் எல்லாம் யோக்கியனுக்கு பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா அயோக்கியனு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தை விட்டாரோ, என் பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மருமகளும் என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க அப்படின்னு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மருமகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இகழ ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா விழித்து கொண்டது, புரியுதுங்களா?
கண்டிப்பாக பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நிலைமையில இல்லை, அவருடைய தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரியதாக மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள வரக்கூடாது, அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு தன்னுடைய மூத்த மகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்கிறார், பெரிய பொறுப்பு கொடுத்து. மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு நாமெல்லாம் கேட்டுட்டோம் அப்படின்னா தப்பா போயிடும். இப்படி ஏகப்பட்ட சர்ச்சையை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயும் சமூகத்துக்குள்ளேயும் ஏற்படுத்தினது ஐயா அவர்கள் தான், அன்புமணி அவர்கள் கிடையாது. எந்த இடத்துலையும் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தலை. ஐயா அவர்கள் தான் அன்புமணி அவர்களையும் சௌமியா அன்புமணி அவர்களையும் எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியுமோ கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க. அதோடைய விளிம்பாகத்தான் பெரும் திரளாக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக வன்னியர்களும் பாமக சார்ந்தவர்களும் அன்புமணி தரப்புக்கு நிற்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால திமுக சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிக்கிற நடிப்புக்கும் நீங்கள் பண்ணுற வேலைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷுடைய அந்த நடிப்பு திறனை பாராட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்தை சொல்லுங்க. ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நடிப்பு திறனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டி வந்து கொண்டாடிட்டு இருக்கு. அந்த கொண்டாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பங்கெடுத்துக்குங்க, புரியுதுங்களா? அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறி வச்சு தாக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் குறி வச்சு தாக்கியிருக்கீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு தேவை இருக்கு, புரியுதுங்களா? அந்த தேவையைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? திமுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அழிவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குமோ இல்லையோ வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய அழிவை கொடுக்கிற ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக இருக்கிறது திமுக மட்டும்தான், புரியுதுங்களா? இதை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம தெல்ல தெளிவாக உணர வேண்டும். தெல்ல தெளிவாக உணர்ந்தால் மட்டும்தான் 2026 திமுகவை கூப்புக்கு அனுப்பணும், புரியுதுங்களா? அந்த வேலையை ஒட்டுமொத்த வன்னியர்களும் செய்யணும், புரியுதுங்களா? ஸோ அதனால ஒரு புரிதலோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்கோம். அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அன்புமணி அவர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லலை, இதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிக்கிற மிகப்பெரிய நடிகனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்கார் விருதையை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் ஆஸ்காரை வாங்கிட்டு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பல நிகழ்ச்சிகளில் ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நடித்து மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்